பாபேல் கோபுரத்த பத்தி பார்க்குறோம். 11வது அதிகாரத்துல. அத ஜிகராட் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஜிகராட்னா என்னன்னா, அது வந்து மனுஷங்க மேல ஏறி போறது கிடையாது. கடவுள் கீழ இறங்கி வர்றதுக்கு கட்டப்பட்டது. நம்ம ஒரு 3 கீ கான்செப்ட் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தால்னா அது தேவன் எல்லாத்தையும் ஒழுங்கு கொண்டு வந்து ஆளுகை செய்றார்ன்னு பார்த்தோம். ஏதேன் தோட்டம் ஒரு கோவிலுன்னு பார்த்தோம். வீழ்ச்சி ஃபால் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தார்கள் என்று பார்த்தோம். இது எல்லாம் வந்து தேவனுடைய பிரசன்னத்தோடு தொடர்புடைய காரியங்கள். ஒருவேளை இந்த சிகராட்டும் தேவனுடைய பிரசன்னத்தோடு தொடர்புடையதா இருக்குமா? இந்த சிகராட் வந்து என்னது? மனுஷங்க ஏறி போறது கிடையாது. கடவுள் இறங்கி வந்து மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்வது. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிகராட் வந்து ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க. கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு காரியமா. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, கடவுள் வந்து என்ன பண்ணணும், இந்த சிகராட் வழியா, இந்த கோபுரத்தின் வழியா இறங்கி வந்து கோவில்ல வந்து வாசம் பண்ணணும். கோவில்ல வந்து வாசம் பண்ணும்போது மனிதர்கள் வந்து கடவுளுக்கு காணிக்கையை செலுத்துவாங்க. கடவுள தேவைகளை சந்திப்பாங்க. கடவுள் தேவைய சந்திச்சா, கடவுள் வந்து அவர்கள் தேவையை சந்திப்பார். இததான் வந்து தி கிரேட் சிம்பயாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் என்ன பண்ணணும், இறங்கி வந்து கோவில்ல வாசம் பண்ணணும். கடவுளுடைய தேவையை மனிதர்கள் சந்திப்பார்கள். கடவுள் மனிதர்கள் தேவையை சந்திப்பார். இதத்தான் தி கிரேட் சிம்பயாசிஸ் சொன்னாங்க. இது வந்து என்ன யோசிக்கிறாங்க, கடவுள் மறுபடியும் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணணும்னு அவங்க விரும்புறதுனால கோவில் கட்டுறாங்க. இது வந்து ஒரு முயற்சி. எதற்கான முயற்சி? பாபேல் கோபுரம்ன்றது கடவுள் மறுபடியும் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று மனிதர்கள் எடுக்கிற ஒரு முயற்சி. ஆனா நோக்கம் தவறானது. நீங்க ஒரு கோவில கட்டுறீங்க அப்படின்னா, அது கடவுளுடைய நாமம் பெரிதாக வேண்டும். அவருடைய நாமத்திற்காக கட்டணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு பெயர் உண்டாகும்படி கட்டுறாங்க. இதுதான் அந்த கிரேட் சிம்பயாசிஸ்ன்னு நான் சொன்னேன். அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா மதத்துக்கும் இப்படிதான் வேலை செய்யுது. என்னன்னா, அந்த காலத்துல கிரியேஷன் ஸ்டோரீஸ் இருக்கு. ஏன் கடவுள் மனுஷங்கள படைச்சாங்க? ஏன் கடவுள் மனுஷங்கள படைச்சாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கிரியேஷன் ஸ்டோரீஸ் இருக்கு. அந்த காலத்துல. எல்லாம் என்ன கதை அப்படின்னா, கடவுளுக்கு வந்து ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடவுளுக்கு மனுஷன் மாரியே பசி இருக்கும். கடவுளுக்கு மனுஷன் மாரியே தேவை இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது, நம்ம தான் கடவுளாச்சே! நம்ம தேவைய சந்திக்கிறதுக்கு ஏன் அடிமைகள படைக்கக்கூடாது? அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்காகத்தான் மனுஷங்கள படைச்சாங்க. மனுஷங்க வந்து கடவுளுடைய தேவைகளை சந்திக்கிற அடிமைகள். அதுதான் அந்த காலத்தில் வாழ்ந்த மதங்களுடைய கதை. கடவுளுடைய தேவைய சந்திச்சா, கடவுளுக்கு வந்து பலி செலுத்துனா, கடவுளுடைய கடவுளுக்கு வந்து கோவில் கட்டி அவருக்கு வீடு தந்தா, கடவுளுக்கு மியூசிக் பண்ணி அவர் என்டர்டெயின்மென்ட் பண்ணா, கடவுள் வந்து என்ன பண்ணுவாரு, மனுஷங்களுக்கு மழை தருவாரு. அவங்க போர்ல வெற்றி தருவாரு. நோயிலிருந்து பாதுகாப்பார். மழை பெஞ்சு விளைச்சல் விளைஞ்சா தானே கடவுளுக்கு பலி செலுத்த முடியும். போர்ல வெற்றி பெறாம செத்து போயிட்டா எப்படி கடவுள பாக்க முடியும்? எப்படி கோயில பாக்க முடியும்? அதனால தான் இந்த கிரேட் சிம்பயாசிஸ் சொல்றாங்க. மனுஷங்க கடவுள் தேவைய எப்படியாவது சந்திச்சுட்டா, கடவுள் என்ன பண்ணாரு? மனுஷங்களுடைய தேவையை சந்திப்பார். இதுதான் பாபேல் கோபுரத்துடைய கதை. வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் இறங்கினார். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. அப்போ ஆனா இது வந்து என்னது ஹியூமன் இனிஷியேட்டிவ். மனுஷங்க வந்து கடவுளுடைய பிரசன்னம் மறுபடியும் தங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று இருக்கிற ஒரு முயற்சி. எதற்காகனா அவங்களுடைய எண்ணம் தப்பு, நோக்கம் தப்பு, தங்களுக்கு பேர் உண்டாகும். அப்படின்னா அவங்க போர் செய்யும்போது கடவுளுக்கு அவங்க வெற்றி தரணும். கடவுள் அவங்க மத்தியில வரணும். எதற்காக வரணும்? நான் கடவுள் தேவையெல்லாம் சந்திக்க போறேன். கடவுளுக்கு எல்லாமே நான் நல்லா பார்த்துக்க போறேன். கடவுள் எனக்கு சுகம் தரணும். கடவுள் என்ன நல்லா வச்சுக்கணும். நான் நல்லா இருக்கணும். தங்களுக்கு பேர் உண்டாக்கும்படி. அதுதான் தப்பு. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க தங்களுக்கு பேர் உண்டாக்கணும்னா, அது என்னன்னா, தான் செத்த பேருக்கு அவங்களுடைய பேர நினைவு கூரணும். அந்த காலத்துல நெறைய பேர் என்ன பண்ணாங்க, எப்படி பேர் உண்டாக்குனாங்க அப்படின்னா,
போர்ல வெற்றி சேர்ந்து, நல்ல தந்தையா இருந்து, நல்ல பெற்றோரா இருந்து, நல்ல மனைவியா, நல்ல கணவனா இருந்து, மரித்த பிறகு அவங்க நினைவு கூர்ந்தாங்க. நிறைய பேர் பிள்ளைகளை பெற்று என்ன பண்ணாங்க, அவங்க பேர என்ன பண்ணாங்க, மறக்காதபடிக்கு செஞ்சாங்க. ஆனா அது நல்ல பேர் உண்டாக்குறது நல்லது. ஆனால் கோவிலை கட்டும்பொழுது, அது எப்படி எதுக்காக கட்டணும்? கடவுளுக்காக கட்டணும். அவருடைய நாமத்திற்காக கட்டணும் தவிர, தங்களுக்கு பேர் உண்டாகும்படி கட்டக்கூடாது. நிறைய பேர்